சகோதரி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தா அமைதியா இருக்கீங்க. திமுக எம்பி கனிமொழி டெல்லி சென்றால் மட்டும் கேள்வி எழுப்பாதது ஏன் என செய்தியாளரிடம் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்னும் சில பேர் சொல்றீங்க, இப்ப சகோதரி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தா அமைதியா இருக்கீங்க. நானோ அண்ணன் ஓபிஎஸ்ஓ அண்ணன் எடப்பாடி அவர்களோ டெல்லிக்கு போயிட்டு வந்தா அழுத்தங்கிறீங்க. உங்க தலைமை யாரு? டெல்லி தான் உங்க கட்சியை நிர்வகிக்கிற. அப்படி கிடையாது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எங்களது கொள்கை தான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை. அந்த புள்ளியில அவங்க 21 தேர்தலில் போய் உங்களுக்கு தெரியும் என்னிடம் பேசினார்கள், எனக்காக இங்கே பேசினார்கள். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே இங்கு வந்து பேசினார்கள். அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது. நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். எங்களோடு தேமுதிக போட்டியிட்டது. 24 தேர்தலில் டிடிவி தினகரன் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு கண்டிஷன் அன்கண்டிஷனில் இணைஞ்சோம். நாங்கள் போட்டியிட கூட விரும்பவில்லை. எங்களுக்கு சட்டமன்ற பொது தேர்தல் முக்கியம். நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி தான், வளர்ந்து வருகின்ற பார்ட்டிங்கிறப்ப நாங்கள் நிக்கலன்னு சொன்னோம். ஆனால் பாஜகவின் தலைவர்கள் தான் நீங்க 2 தொகுதியிலாவது நிக்கணும், அப்பதான் உங்க சின்னம் உங்களுக்கு 5% நிக்கணுங்கிற அடிப்படையில் நிக்க சொன்னாங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் எங்களுக்குள் தான் அந்த ஒற்றுமை இல்லாததுனால நாங்கள் தோல்வி அடைந்தோம். இப்பொழுது நாங்கள் அனைவரும் எப்படி 88 பிரிவுக்கு பிறகு ஜார்ஜ் எல்லாம் இருந்த மாதிரி, அப்பொழுது ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அது அம்மாவின் வாக்கு வங்கிய புரட்சித் தலைவர் வாக்கு வங்கியை குறிவைத்து சில பேர் இப்பொழுது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.